வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரிஷியை பற்றி நன்கு தெரிந்தவர் என்பதாலும் மற்றும் அவன் ஒரு விஷயம் சொன்னால் சரியாக இருக்கும் என்பதாலேயே இப்பொழுது அவன் பாத்திரம் தேய்ப்பதற்கு இயந்திரம் வாங்கலாம் என்று சொல்லவும் அதிர்ச்சி அடையாமல் செவி மடுத்தார் மரகதம். நீயும் ராதிகாவும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. கடுகு உளுந்து சமாச்சாரத்தை தவிர எனக்கு என்ன தெரியும்? என்ன பாட்டி, கல்யாண சமையல் மெஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க என்று ரிஷி முறையிட கூச்சத்தோடு கூடிய புன்னகையை மட்டும் விடையாய் கொடுத்தார் மூத்தவர். ராதிகா, கரண்ட் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கே ரிஷி. அதோட கம்ப்யூட்டர், பாதுகாப்பு கேமரா எல்லாம் இயங்குறதுக்கு இன்வெர்டர் பேட்டரி போதும். ஆனா டிஷ்வாஷருக்கு ஜெனரேட்டர் தேவைப்படுமே. ஏற்கனவே கரண்ட் பில் வேற, கமர்ஷியல் இடம்னு எக்கச்சக்கமா வருது. இதுல டிஷ்வாஷர் கஷ்டம் இல்லையா என்று அவன் சொன்ன ஆலோசனையின் சாதக பாதகங்களை எடுத்துரைத்தாள். தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் என்று உடனேயே ஆமோதித்த ரிஷி, சூரிய சக்தியை நல்ல விதமாக உபயோகிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். அப்பதான் கரண்ட் தட்டுப்பாட்டை சமாளிக்க அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் ரதி என அவன் கருத்தை சொல்லி முடிக்கும் போதே அவனது அலைபேசி ஓய்ந்தது. அலைபேசியின் திரையில் யக்னேஷ் கோஷ் என்ற பெயர் ஒளிர ரிஷியின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. ரிஷிவர்மனின் இளம் பிராயத்தில் இருந்து தருண் அவனுக்கு வலது கரம் என்றால் யக்னேஷ் இடது கரம். யக்னேஷின் அப்பா ஒரு பெங்காலி. ஆனால் அவனது தாய் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னை. யக்னேஷ் தன் குடும்ப சூழ்நிலை மற்றும் பொருளாதார நிலை காரணமாக அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே நிரந்தரமாக வந்து குடியேறிவிட்டான். பொருளாதார இக்கட்டில் யக்னேஷுக்கு உற்ற தோழமைகள் இருவரும் தங்களால் முடிந்த எதிர்பார்ப்பில்லாத உதவிகளை செய்தனர் என்றாலும் ரிஷி ஒரு படி மேலே சென்று நண்பனுக்கு அவனது விருப்பப்படியே 3 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் பன்னாட்டு உணவகம் ஒன்றின் பிரான்ச்சைஸ் எடுத்து தொடங்க முதலீட்டின் 3 கோடியில் 2 கோடியை கொடுத்து நிதி உதவி செய்திருந்தான். பண உதவியை ஏற்றுக்கொண்ட யக்னேஷ் நண்பனிடம் உணவகத்தின் வரவு செலவு கணக்குகளை ஒப்படைப்பதோடு முதலீட்டிற்கு ஈடாக லாபத்தின் பகுதியை கொடுப்பதை வழக்கமாகிக் கொண்டிருந்தான். தன் நண்பனின் பொருளாதார சூழல் மேம்படும் பட்சத்தில் தன்னுடைய முதலீட்டின் 50% அதாவது 1 கோடி ரூபாய்க்கான பங்கை தான் யக்னேஷுக்கே விற்று விடுவதாக வாக்குறுதி அளித்திருந்தான் ரிஷிவர்மன். தன்னுடைய குடும்பத்தினர் மீது கொண்ட அதிருப்தியில், கிடைத்த ஏமாற்றத்தில் அவர்களிடமிருந்து ஒதுங்கி முற்றிலுமாக விலகி எங்காவது கண் காணாமல் சென்று விடலாம் என்ற முடிவுக்கு அவன் வந்த பொழுது அவனது மனம் சென்னை என்ற இடத்திற்குத்தான் முன்னுரிமை அளித்தது. உற்ற நண்பன் யக்னேஷ் மற்றும் அவனுடன் கூட்டு சேர்ந்து தொடங்கியிருந்த தொழில் என யோசித்து சென்னைக்கு பயணப்பட்டான். எந்தவித முன் அறிவிப்புமின்றி வந்து நின்ற நண்பனுக்கு ஆறுதல் தந்ததோடு அவன் வசதியாக தங்குவதற்கு தேவையான ஏற்பாட்டையும் முகம் கோணாமல் செய்து கொடுத்தான் யக்னேஷ். இக்கட்டு நேரத்தில் நண்பர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டது அவர்களின் நட்பை நன்கு பலப்படுத்தியது. தற்பொழுது மறுமுனையில் யக்னேஷ் சொல்வதை கேட்ட பிறகு, இல்லடா, நான் வீட்டில் இல்லை, இங்கே மெஸ் வரைக்கும் வந்திருக்கேன் என்றான் ரிஷி. ஓ அப்படியா, நீ அக்கௌண்ட்ஸை எல்லாம் அப்டேட் பண்ணி ஃபைலை எனக்கு ஷேர் செஞ்சுடு. நான் இன்னைக்கு நைட் பார்த்துக்கிறேன். ஓகேடா, நீ அடுத்த வாரம் யூஎஸ் கிளம்புறையா? அங்கே இருக்கிற வீடு செட்டில்மெண்ட் டீலிங்ஸ் பேசி முடிக்கிற வரையில் எங்கே தங்க போகிற? ஓ ஓகே, உன் சிஸ்டர் அங்கே நியூயார்க்கில் தானே இருக்காங்க. நோ ப்ராப்ளம். இங்கே உன் அப்பாவுடன் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறேன். என் சம்மந்தப்பட்டவங்க யாராவது உன்னை பார்த்தா வழக்கம் போல ரிஷி இருக்கிற இடம் தெரியாதுன்னே சொல்லு. ஹே, ஒரு நிமிஷம், அங்கே தருணை மீட் பண்ணுற பிளான் இருக்குல்ல உனக்கு? எதுக்கும் அவன் ஊரில் இருக்கான், நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ என நண்பனுடன் தன் உரையாடலை முடித்தான். பாத்திரங்களை துலக்கி வைத்து கைகளை சுத்தம் செய்த ராதிகா, யாரு ரிஷி, நம்ம யக்னேஷா ஃபோனில் பேசினது என்று விசாரிக்க ஆமோதிப்பாக தலையசைத்தான் அவளது ஆருயிர் கணவன். உங்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச என்ற பீடிகையோடு, என்ன நீ யக்னேஷை மட்டும் அவன் பேர் சொல்லி கூப்பிடுற, தருணை மட்டும் தருண் அண்ணான்னு கூப்பிடுற என விசாரித்தான். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குமே உங்களுக்கு
என கேலி செய்துவிட்டு, பார்க்கிறவங்களை எல்லாம் அண்ணான்னு கூப்பிடணும்னா யக்னேஷ மட்டும் இல்ல, உங்களையும் தான் அண்ணான்னு கூப்பிட்டிருக்கணுமோ? என தலையை சரித்து வினவியவளை குறுக்கிட்ட ரிஷி, நோ 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 வே என்று அலறினான். நாம காதலிச்சு கல்யாணம் செய்துக்கும் போதுதான் எனக்கு தருண் அண்ணாவே அறிமுகமானாங்க. அவங்களே தான் என்னை சிஸ்டர்ன்னு கூப்பிட்டாங்க. நானும் பதிலுக்கு அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். போதுமா சார் விளக்கம்? மனசுல பதிய வச்சிட்டீங்களா? என்றான் தோரணையாக. சிரிப்புடன் எஸ் டியர் பாயிண்ட் நோட்டட் என்ற தன் தலையில் ஏற்றிக்கொள்வது போல சைகை காண்பித்தவனிடம், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க என்ற முன்னறிவிப்போடு, எதுக்கு ரிஷி இப்படி பைசா விடாம கணக்கு வழக்கை எல்லாம் யக்னேஷ் உங்ககிட்ட கொடுக்கிறார்? இதான் லாபம்னு உங்ககிட்ட வாய் வார்த்தையா சொன்னா போதாதா? வெகு நாளாய் மனதிற்குள் குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு தயங்கி தயங்கி விளக்கம் கேட்டாள் ராதிகா. அடலூசு என வலிக்காமல் அவள் தலையில் குட்டு வைத்துவிட்டு, இது என்ன நம்பிக்கை இல்லாம வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கறதான்னு நினைக்கிறையா? வெறும் நம்பர்களை நம்புறதை விட நண்பனின் வாய் வார்த்தையை முழுசா நம்புறவன் ரதி நான் என்று தெளிவாக விளக்கினான். அக்கவுண்ட்ஸை நானும் ஒரு தடவை பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்ல செலவை குறைப்பதற்கு ஏதாவது ஐடியா தோணும் ரதி. இன்னமும் புரியாத பாவனையை வெளிப்படுத்தி மலங்க மலங்க வெடித்தவளிடம் தொடர்ந்து, உதாரணத்துக்கு நீயே சொன்னல்ல மெஸ்ல கரண்ட் செலவு ஜாஸ்தின்னு, அதே மாதிரி தான் அங்க யக்னேஷம் கணக்குல மின்சாரத்துக்கான செலவை அதிகமா கொடுத்திருந்தான். அதை பார்த்து நான் அவனுக்கு லைட்டு எல்லாம் எல்இடி லைட்டா மாத்த சொல்லி ஐடியா கொடுத்தேன். அது ரொம்பவே உதவியா இருந்தது. அப்படியே யக்னேஷ் ரொம்ப உற்சாகமா மற்ற வழியிலும் சோலார் குக்கர் சோலார் ஹீட்டர்னு கரண்ட் உபயோகத்தை குறைக்க வழி பண்ணிட்டு இருக்கான் என அவன் எடுத்து சொல்ல அவனை பெருமிதமாக பார்த்தாள் ராதிகா. பாட்டி வீட்டில் இருந்து அவர்கள் விடை பெறும்போது, நீ கடைசி வரைக்கும் ராதிகாவை நல்லபடியா பார்த்துக்கணும் ரிஷி. இப்போ சமீபமா தான் அவள் முகத்துல நான் சந்தோஷத்தையே பார்க்கறேன். தன் மன கஷ்டத்தை கூட யாரிடமும் வெளிப்படையா சொல்ல மாட்டாள். மனசுக்குள்ளேயே வச்சு கரைவாள். இன்னைக்கு அவ உன்னிடம் குறும்பா விளையாடினதை பார்க்க எத்தனை சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இந்த மன நிறைவோட கண்ணம் மூடிட மாட்டோமான்னு இருந்தது என கண்கள் பனிக்க மரகதம் சொல்ல, மற்ற இருவருமே பாட்டி என கோரஸ் பாடி குறுக்கிட்டனர். ராதிகா அவருடைய வாயை வேகமாக மூட, சரி சரி, இதே மன நிறைவு இருந்தா எனக்கு இன்னமும் ஆயுள் அதிகமாகும் போதுமா என்று புன்னகையுடன் பேத்தியின் சிடுங்களை அடக்கிவிட்டு தொடர்ந்து ரிஷியிடம், திரும்ப திரும்ப சொல்றேன்னு அழுத்துக்காதப்பா. அவளை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோ. உங்கிட்ட இந்த ஒரு வாக்கு மட்டும்தான் கேட்பேன் என்றார் உணர்ச்சி பொங்க. மூத்தவரின் கைகளை ஆதரமாக பற்றியவன், ஷீ இஸ் மை ஏஞ்சல். நீங்க ராதிகாவை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ் என்ற உறுதி அளித்த பிறகே விடை பெற்றான். தங்கள் இல்லத்தை நோக்கிய 10 நிமிட பயணத்தில் ரிஷி ராதிகா இருவருக்கும் இடையேயான உரையாடலில் பாட்டி மரகதத்தின் கனிவு மற்றும் அவரது மேன்மை குணங்களே பெரும் பங்கு வகித்தன. அவர்களது வீட்டில் அன்றிரவு மெல்லிய சத்தத்தில் வீணையின் இசை செவிகளுக்கு இதமாய் ஒலித்து கொண்டிருக்க, சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி யக்னேஷ் அனுப்பிய வரவு செலவு கணக்குகளை ரிஷி மடி கணினியில் மேற்பார்வையிட, அவனுக்கு பக்கவாட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தங்களது கல்யாண ஆல்பத்தில் கவனத்தை பதித்திருந்தாள் ராதிகா. இருவரின் சார்பிலும் மொத்தமே 30 பேர் மட்டுமே கலந்து கொண்டு நடந்தேறிய மிகவும் எளிமையானதொரு வைபவம் அது. குடும்பத்தினரை ஈடுபடுத்தாமல் விழாவின் நாயகியை மட்டுமே கொண்டு நடந்தேறிய திருமண சடங்குகள். சுவையான உணவு, உறவினர் மற்றும் நண்பர்கள் மன நிறைவோடு வழங்கிய ஆசீர்வாதங்கள் என்ற அந்த நிகழ்வை பற்றிய நினைப்பே ராதிகாவுக்கு இனிமையாக இருக்கும். அவர்களின் திருமண ஆல்பம் மீண்டும் ஒரு முறை அச்சுப நிகழ்ச்சியை அவள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த, ஓய்வு நேரங்களில் அந்த ஆல்பத்தை புரட்டுவது ராதிகாவின் அன்றாட பொழுதுபோக்காய் அமைந்தது. அதுவும் குறிப்பாக திருமாங்கல்யம் அணிவித்த பிறகு ராதிகாவை ரிஷி காதலுடன் பார்த்து வசீகரமாய் புன்னகை சிந்தும் தருணத்தை படம் பிடித்திருக்கும் ஒரு புகைப்படத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருப்பாள். இன்றும் அதே போல இமைக்காமல் அதை ரசித்து கொண்டிருந்த ராதிகா சிறிது நேரம் சென்று அந்த புகைப்படத்தில் ரிஷிக்கு ஒரு முத்தத்தையும் பதித்தாள். வீணை இசையில் லயித்தபடி கணினியில் கவனத்தை பதித்திருந்தவன்
அந்த முத்த சத்தத்தில் கவனம் சிதறியவனாக அவளை நோக்கி, பேபி, இங்க நான் குத்துக்கல்லா உட்கார்ந்திருக்கும் போது போட்டோல எதுக்குடா ஈச் கொடுக்கிற? ஐ எம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் என்று கண் சிமிட்டினான். இந்த ரிஷியை விட அந்த ரிஷி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட புகைப்படத்தை காட்டி கேலியுடன் திருப்பினாள் ராதிகா. அந்த ரிஷி வெறும் ரீல் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக வழியறான். இங்க இருக்கிறான் பாரு ஒருத்தன், இவன்தான் ரியல், உனக்காகவே உருகிறான் என்று அவளை தன் அருகில் வருமாறு சைகை செய்தான். நீங்க ஒழுங்கா கணக்கு பாருங்க என அவனை செல்லமாய் மிரட்டியவளிடம், கணக்கு பார்க்கத்தான் கூப்பிடுறேன் பேபி, அங்க ரீலுக்கு ஒரு தடவை ஈச் கொடுத்தா இங்க ரியலுக்கு 100 தடவை ஈச் கொடுக்கணும் என்ற காதல் பஞ்ச் பேசினான் கணவன். அவன் கைகளை சுழற்றி பேசிய விதத்தில் வாய்விட்டு சிரித்த ராதிகா விருப்பமுடனேயே அவனது மடியில் வந்து அமர்ந்து கொண்டு, செல்ல புஜ்ஜி என்று அவன் மூக்குடன் மூக்கு உரசிவிட்டு சிரித்தாள். புஜ்ஜினா என கிசு கிசுப்பாக கேட்டவனின் ஆள்காட்டி விரல் அவளது ரோஜா வண்ண இதழ்களை மெல்ல வருட கணவனின் தோளில் சலுகையாய் தலையை சாய்த்து கொண்டாள். அவளது நெற்றிப் பொட்டில் இதழ் பதித்து, சொல்லுடா என்று மேலும் ரகசிய குரலில் வினவ, அவனது செவி மடலுக்கு அருகில் சென்று, புஜ்ஜினா நீங்கதான் என்ற காதலில் அவள் உருகும் போதே அவளது பட்டு இதழ்களை தன் வசமாக்கியிருந்தான் ரிஷிவர்மன். நொடிகள் நிமிடங்களாய் நீண்ட பிறகு அவள் இதழ்களை மெல்ல விடுவித்தவன் மூச்சு வாங்கிக் கொண்டு, ஐ லவ் யூ ரதி என சொல்லி தன் புறங்கையால் ரசனையுடன் அவளது சிவந்த கன்னங்களை வருடி விட்டான். பதிலுக்கு அவனது கன்னத்தை கிள்ளி முத்தம் ஒன்றை வைத்தவள், எனக்கு ஒரு சின்ன கவிதை தோணுச்சு ரிஷி. தன் ஆள்காட்டி விரலால் அவனது உள்ளங்கையில் கோலம் போட, ஐ லவ் யூ சொல்லாமல் எப்படியெல்லாம் டிமிக்கி கொடுக்க முடியுமோ கொடுக்கிற என அவளின் நெற்றியில் முட்டிவிட்டு, சொல்லு என்ற ஆர்வமுடன் நோக்கினான். அதீத தித்திப்பு திகட்டும் என்ற மெய்யை எப்பொழுதும் பொய்யாக்குகின்றன உன் அன்பு முத்தங்கள். கவிதையை சொல்லி முடித்த பிறகு அவளது கன்னங்களில் குங்குமத்தின் செம்மை ஏற கணவனின் மார்பிலேயே தஞ்சம் புகுந்தவளின் கவிதைக்கு பரிசாக தித்திக்கும் பல முத்தங்களை தெவிட்டாமல் வள்ளலாக வாரி வழங்கினான் ரிஷிவர்மன். பாட்டி மரகதம் கொடுத்திருந்த 1 மாத கால நிபந்தனை முடிந்து கடந்த 4 தினங்களாக மீண்டும் அவர்களின் மெஸ்ஸிற்கு வேலைக்கு செல்ல தொடங்கி இருந்தாள் ராதிகா. ரிஷிவர்மன் மற்றும் ராதிகா இருவரின் தொழிலும் உணவகம் தொடர்புடையதால் அவர்களின் வேலைக்கு கால நேரம் என்பது கிடையாது. காலையில் ஆரம்பிக்கும் வேலை இரவு வரை நீடிக்கும். ஆதலால் மரகதம் ராதிகாவை மாலை 4 மணியில் இருந்தே, இன்னமும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா என்று நச்சரிக்க ஆரம்பித்து விடுவார். 5 மணி வரை எப்படியாவது நேரத்தை கடத்தும் ராதிகாவாலும் அதற்கு மேல் அங்கிருக்க முடியாது. எப்படியும் பாட்டி அவளை கிளப்பி விட்டு விடுவார் என்பதால் நம்பகமான நபரை வேலைக்கு வைத்திருக்கும் ரிஷிவர்மனும் நேரத்தோடு மாலையில் வீட்டுக்கு திரும்புவதை வழக்கமாக்கியிருந்தான். சில நாட்கள் மெஸ்ஸில் இருந்து இரவு உணவை எடுத்து வந்துவிடும் ராதிகா மற்ற நாட்களில் கணவனுடன் பேசியபடியே இரவு உணவை தயாரிப்பாள். அன்றும் அதே போன்றே அடுப்படியில் வேலையாயிருந்தவள், யக்னேஷ் நியூயார்க் கிளம்பியாச்சா ரிஷி? அவங்க சிஸ்டரை பார்க்கவா போறார் என்று வினவினாள். நாளைக்குத்தான் கிளம்புறான் ரதி. விடிய காலையில ஃப்ளைட். நியூ ஜெர்சியில இருக்கிற வீட்டை விற்கிற விஷயமாத்தான் இந்த ட்ரிப். யக்னேஷ் வீட்டில் இந்தியா வர முடிவு செய்த பொழுது அங்க ஹவுசிங் மார்க்கெட் சரியா போகலைன்னு அப்போ அதை விற்கல. இந்த தடவை நியூயார்க்ல இருக்கிற அவன் சிஸ்டர் வீட்டில் தங்குவான் போல. ஓ, அவர் திரும்பி சென்னை வர 1 மாசமாவது ஆகும்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் நீங்களே இங்க சமாளிச்சுப்பீங்களா? நீங்க ஒருத்தரா கடையை பார்த்துக்கிறது கஷ்டம்தான் இல்லப்பா? யோசனையும் கவலையுமாக கேட்டவளிடம், ஒரு கடையை பார்த்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? யக்னேஷ் இங்கிருந்தா மட்டும் அவன் என்ன தினமா கடைக்கு வர்றான்? அதோட நம்பகமான ஆட்களை தான் வேலைக்கு வச்சிருக்கோம். கூடவே எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு வேற. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். நீ உன்னோட மூளையில அதையெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திக்காத என்றவன் சிறு இடைவெளி விட்டு, அதுவே பாவம் ரொம்ப ஓவர்லோடு தாங்காது சிரிப்புடன் அவளை சீண்டினான். திரும்பி கணவனை பொய்யாக முறைத்தவள், கரண்டி யார் கையில வச்சிருக்காங்கன்னு கூட நினைக்காம பயமே விட்டு போச்சு உங்களுக்கு. கையில் பிடித்திருந்த கரண்டியை ஆட்டி ஆட்டி அபிநயம் பிடிக்க, இழுத்து சொருகிய புடவையிலும் அடுப்பின் சூட்டில் நெற்றியில் பூத்திருந்த வியர்வை துளியிலும் கூட மலர்ச்சியுடன் இருந்தவளை ரசித்து பார்த்தான் ரிஷிவர்மன். கண்ணில் குறும்புடன் அவளது வலது கரத்தை பிடித்தவன், அடடா, இதை மறந்து போன பாரு
என்று யோசிப்பது போன்று கூறி அவளது மணிக்கட்டில் அவசர முத்தம் ஒன்றை பதிக்க தன் கரத்தை அவனிடமிருந்து வெடுக்கென்று உருவியவள், அமெரிக்காலிருந்து வந்த சாது பிள்ளையா நீங்க? நல்லா ஐஸ் வைக்க கத்துக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சிரிப்பை மறைத்தபடி. ஜில்லுன்னு ஒரு காதல் என்று உல்லாசமாக கண் சிமிட்டியவன் மேடையின் மீது அமர்ந்து கொண்டு அங்கிருந்த வெள்ளரிக்காயை அவளுக்கு ஒரு வாய் கடிக்க கொடுத்து தானும் உண்டவாறே, திரும்ப நீ மெஸ்ஸுக்கு போறது உனக்கு எப்படி இருக்கிறது? தேவைன்னா இன்னொருத்தங்களை வேலைக்கு போட்டுக்கலாம் என்றான் அக்கறையுடன். எப்பவும் பார்த்துட்டு இருந்த வேலைதானே ரிஷி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல என்றவள். குருமாவில் உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க, இறக்கிடவா என்று தன் வலது உள்ளங்கையில் சிறிது குருமாவை ஊற்றி அதை அவனுக்கு ருசி பார்க்க கொடுத்தாள். அதை ரசித்து சுவைத்தவன், என்ன ரதி, உப்புக்கு பதிலா சர்க்கரை போட்டுட்டியா, இனிப்பா இருக்கு எனவும் அவசரமாக கரண்டியில் இருந்த குருமாவை ருசித்தவள், இல்லையே சரியா தானே இருக்கு என்றாள் புரியாமல். உன் கையில் இருப்பதை டேஸ்ட் செஞ்சு பாரு குட்டிமா, செம ஸ்வீட்டா இருக்கு அவன் கள்ள சிரிப்போடு கூற, முகத்தில் இள நகை அரும்ப, ஐய, ரொமான்ஸ் செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே, விட மாட்டீங்களே என்ற கணவனின் சிகையை கலைத்து விட்டாள் மனைவி. மேடையில் இருந்தபடியே கை நீட்டி மனைவியை தன் கால்களுக்கு இடையில் நிற்க வைத்தவன், ஹ, இதுக்கெல்லாம் சான்ஸை தேடிட்டு இருக்க கூடாதுடா, நாமளே ஏற்படுத்திக்கணும், இல்லைன்னா சான்ஸ் கிடைக்காமலே போகவும் சான்ஸ் இருக்கு என்ற தத்துவத்தை உதிர்த்து, இது கூட உனக்கு தெரியலையே மக்கு என்ற கொஞ்சலுடன் அவளை அணைத்து அவளது கழுத்தில் முகம் புதைத்தான். அவர்கள் இருவரின் சிரிப்பு சத்தத்துக்கும் சிணுங்களுக்கும் நடுவில் ராதிகாவின் அலைபேசி ஒலி எழுப்ப அவளை தன் கைப்பிடியில் இருந்து விடாமலே எட்டி அவளது அலைபேசியை எடுத்து மனைவியிடம் தந்தான் ரிஷிவர்மன். பொன்னகை குரலில் ஹலோ என்றவளின் உடல் அடுத்த முனையில் பேசியதை கேட்டு பதற, தோ இப்பவே வந்துடுறோம், எந்த ஹாஸ்பிட்டல் என்றாள் குரல் நடுங்க. மனைவியின் உடல் மொழியையும் நடுக்கத்தையும் கண்டவன், என்னாச்சு ராதிகா என்ற பதட்டத்துடன் வினவியபடியே அடுப்பை அணைத்தான். பாட்டி பாட்டி, கீழே விழுந்து மயக்கமாயிட்டாங்களாம், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு என திக்கி திணறி ஒருவாறு அவனுக்கு விபரம் சொல்லியவளின் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. பயப்படாத ராதிகா, பாட்டிக்கு ஒன்றும் ஆகி இருக்காது என அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தவாறே வீட்டை பூட்டி அவளையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். அதுவரை அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தவனுக்குமே அங்கே மருத்துவமனையில் பேச்சு மூச்சின்றி காலில் பெரிய கட்டுடன் மூக்கிலும் கையிலும் ஏதேதோ குழாய்கள் பொருத்தப்பட்டு கிடந்தவரின் நிலை அதிர்ச்சியையே அளித்தது. 70 வயதிலும் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருப்பவர் சந்தன நிற பருத்தி சேலையில் திருநீறு வைத்த நெற்றி என்று எப்பொழுதும் கம்பீரத்துடன் தோற்றம் அளிப்பார். தலையெல்லாம் நரைத்திருந்தாலும் முகத்தில் சுருக்கம் அத்தனை இருக்காது. இன்று அதே முகம் வலியின் சாயலிலோ இல்லை பார்க்கும் அவள் கண்கள் கலங்கி இருப்பதாலோ என்னவோ வலியில் லேசாக சுழித்திருந்தது போன்று இருந்தது ராதிகாவுக்கு. மெஸ்ஸில் வேலை செய்யும் ராஜம்மாவும் மெஸ்ஸுக்கு வழக்கமாக வரும் வாடிக்கையாளர் ஒருவரும் சேர்ந்துதான் மரகதத்தை இங்கு அனுமதித்திருந்தனர். மனைவியின் கரத்தை தன் கரத்தினுள் வைத்து அழுத்தி கொண்டு அவர்களிடம் விபரம் கேட்ட ரிஷிவர்மனிடம், படியில் ஈரம் இருந்திருக்கும் போல ராதிகாமா, கரண்ட்டும் இல்லாம எப்படியோ விழுந்திருக்காங்க, நர்ஸிடம் கேட்டதற்கு எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், ஆனா எதுனாலும் உரியவங்க வந்த பிறகுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க, முதல் உதவிதான் செய்திருக்காங்க என்று ராஜம்மா தகவல் சொல்ல அவருக்கும் அவருடன் வந்தவர்க்கும் நன்றி தெரிவித்து அவர்களை அனுப்பிவிட்டு மருத்துவரை அணுகினான் அவன். மருத்துவர், அவங்களுக்கு இடது காலில் 2 இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, தலையிலும் அடிபட்டிருப்பதால கன்கூஷனோ இல்ல வேறு எதுவும் ப்ராப்ளமானு பார்க்கணும், வேற எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலும் 2 நாள்ல அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடலாம், அவங்கள சர்க்கரை பிரஷர் என்று எதுவும் இருக்கா என்று கேட்க அவரின் கூற்றில் ராதிகாவின் மனம் இன்னமும் சஞ்சலமானதுதான் மிச்சம். சுகர் இல்ல டாக்டர், ஆனா பிரஷர் இருக்கு, மருந்து சாப்பிட்டு இருக்காங்க மெல்லிய குரலில் விபரம் கூறியவளிடம், ஒன்றும் பயப்படாதீங்க சரியாயிடும் என்ற தைரியம் சொல்லிவிட்டு போனார் மருத்துவர். மரகதத்திற்கென்று கொடுத்திருந்த தனி அறையில் அவருக்கு மாவு கட்டு போட்டிருந்த காலை தடவி விட்டு கொண்டிருந்த ராதிகா, எல்லாம் என்னால தான் வந்தது, வீட்டுக்கு போன சொன்னா இதான் சாக்குன்னு உடனே கிளம்பி வந்துட்டேன், இன்னமும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்திருக்கணும், எல்லாம் என்னால தான் என்று அவளையே திரும்ப திரும்ப குற்றம் சொல்லி கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருந்த ரிஷிவர்மனுக்கு அவளை நினைத்து பாவமாக இருந்தது. அவளது தலையை ஆதரமாக தடவி கொடுத்தவன், ஷு, என்ன இது ரதி, சின்ன குழந்தை மாதிரி
உன்னை நீயே வருத்திக்கிறதுனால ஏதாவது உபயோகம் இருக்கா? கண்ட்ரோல் யோர் செல்ஃப் என்றான் மென்மையாக. இல்ல ரிஷி, வயசானவங்க. இந்த வயசுல எலும்பு முறிவுன்னா தலையில வேற அடிபட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிஷி. ஒண்ணும் ஆகாதில்ல? கண்களில் பயத்துடன் கேள்வி கேட்டவளின் தோளை ஆறுதலாக பற்றியவன், தைரியமா இரு. உன்னோட எண்ணங்களுக்கே பெரிய சக்தி இருக்கு ரதி. எப்பவும் நேர்மறை எண்ணங்களோட மட்டுமே இரு. அதுவே அவங்களையும் குணமாக்கும். பாட்டி கண் திறந்து பார்க்கும் பொழுது உன் அழுது வடிஞ்ச முகத்தை பார்த்தா பயந்துட மாட்டாங்களா? கண்ணை தொட என்றவாறே அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். நான் போய் வீட்ல இருந்து உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது வேணுமா என்று கேட்டுக்கொண்டு அவன் சென்று விட, உணர்வின்றி படுத்திருந்த பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தாள் ராதிகா. இரத்த சம்பந்தம் எதுவும் இல்லை என்றாலும் பாசத்தோடு தன்னை வளர்த்தவர்கள் இன்று என்னதான் ரிஷி தைரியம் நேர்மறை எண்ணம் என்று சொல்லிவிட்டாலும் மனதில் உள்ள பயத்தை அவளால் முழுதும் களைய முடியவில்லை. இப்படி எதுவும் நடக்கும் என்று தெரிந்துதான் தங்களிடம் இந்த மன நிறைவோட கண்ணை மூடிட மாட்டோமான்னு இருந்தது என கூறினாரோ என்று பரிதவித்த மனதை அவளால் என்ன முயன்றும் அடக்க முடியாது போக மனம் கணவனை தேடலாயிற்று. அவன் அருகில் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வான். தனியாக இத்தனை வருடங்கள் எல்லாவற்றையும் சமாளித்தவள்தான். ஆனால் இப்பொழுது அவனது அருகாமை அவளுக்கு யானை பலம் தந்தது. ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு தரும் மிக சிறந்த பரிசு அவள் துன்புறும் வேளையில் காட்டும் ஆதரவு மட்டும்தான். உணவும் அவர்கள் அங்கு இரவு தங்க மற்ற பொருட்களும் எடுத்து கொண்டு வந்தவனை எங்கும் போக விடாது தன் கண் இருப்பிலேயே வைத்து கொண்டவளுக்கு அடுத்த நாள் காலையில் தைரியம் அளிக்கும்படியான வார்த்தைகளை கூறினார் மருத்துவர். உங்க பாட்டி இன்னமும் கண் விழிக்காட்டாலும் ஷீ இஸ் ஸ்டேபிள் நவ். அதுவும் வலிக்காம இருக்கத்தான் மயக்க மருந்து கொடுத்து வச்சிருக்கோம். பயப்பட ஒண்ணுமே இல்லை என்று அவளது பயத்தை சிறிதளவாவது குறைத்தார். அவர் சென்றதும், அப்பா, இப்பதான் ஓ முகம் கொஞ்சமாவது தெளிஞ்சிருக்கு. உங்க பாட்டியை விட நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட ரதி என ரிஷிவர்மன் புன்னகைக்க அவனை பார்த்து நிம்மதியான பெருமூச்சு வெளிவிட்டாள் ராதிகா. பாட்டியின் நெற்றியை வருடி விட்டு கொண்டிருந்தவள், இப்பதான் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு ரிஷி. அப்பாவும் போன பிறகு எனக்கு இருந்தது இவங்க மட்டும்தான். உறவுகளே எனக்கு நிலைக்கிறதில்ல என்று சன்ன குரலில் கூற, ஹேய், அடி விழப்போகுது உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? நான் இல்லையா என்று கடிந்தவன் அவள் காதை பிடித்து வலிக்காமல் திருக கணவனை மன்னிப்பு கோரும் பாவனையில் ஏறிட்டாள் அவன் மனைவி. அன்றைய காலை பொழுது மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் வரவால் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, அன்றைய இரவில் ரிஷிவர்மனின் அலைபேசிக்கு அவனது நண்பன் தருண் அழைத்தான். தருண் கூப்பிடுறான் என மனைவியிடம் தகவல் சொல்லிய ரிஷிவர்மன் பாட்டிக்கு தொந்தரவு தராத வகையில் அறையின் மூலைக்கு சென்று மெல்லிய குரலில், சொல்லு தருண், எப்படி இருக்க என நண்பனை விசாரித்தான். நான் இருக்கிறது இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டேன். உன் தம்பி அர்ஜுன் இன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தான் என எடுத்த உடனேயே படபடத்தான் தருண். இப்போ இது சொல்லத்தான் என்ன கூப்பிட்டியா? இப்போ என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது தருண். ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லு, இல்லைனா நானே உன்னை 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். குரலில் உணர்ச்சியின்றி பேசும் கணவனை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள் ராதிகா. தருணின் அழைப்பென்றால் சந்தோஷமாக எடுப்பவன் இன்று ஏன் இப்படி பேசுகிறான்? மருத்துவமனையில் இருக்கிறோம் என்றாலும் கூட. மறுபடியும் ரிஷியின் வீட்டவரை பற்றிய பேச்சா? அவன் அருகில் சென்று நின்று கொண்டு அவனது தோளை ஆதரவாக பற்றி கொண்டவளுக்கு மறுமுனையில் தருண் பேசுவது தெளிவாகவே கேட்டது. இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசாத ரிஷி, நான் சொல்றது கேளு. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு நான் அர்ஜுன் கிட்ட கேட்டதுக்கு கல்யாணத்தை அவனே நிறுத்திட்டு தான் சொன்னான்டா. நிச்சயப்படி இன்னமும் 10 நாள்ல நடக்க வேண்டிய கல்யாணம். அவனோட அண்ணன், அதாவது நீ வந்தாதான் கல்யாணம் செய்துக்கிறதா இருக்கானாம். நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டான். நான் என்ன சொல்லி இருப்பேன்னு நினைக்கிற ரிஷி? அடக்கப்பட்ட கோபத்துடன் கேட்டவனுக்கு மறுமொழி சொல்லாமல் ரிஷிவர்மன் அமைதி காக்க தருணை தொடர்ந்தான். உனக்கு வாக்கு கொடுத்ததுனால என்னால அவங்கிட்ட எதையும் சொல்ல முடியலைடா. எல்லாம் உன்னால. அப்படி என்னடா உனக்கு கோபம்? மண்ணாங்கட்டி கோபம். இருந்து சண்டை போட்டிருக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு இப்படி ஒருத்தன் கல்யாணத்தை நிறுத்த வச்சிட்டியே என்று கடும் கோபத்துடன் கத்தியவன் நீண்ட பெருமூச்சை விட்டபடியே, ரிஷி, உன்னோட நல்லது மட்டும் நினைக்கிறவன்டா நான். எனக்கு உன்னையும் புரியாம இல்ல. ஒருத்தனோட கல்யாணம் நிற்க நீ காரணமா இருக்கலாமா? அதை உன்னால தாங்கிக்க முடியுமா?
அதுவும் அதுவும் உன் தம்பி எனும்போது நீ செய்ததுக்கு உனக்கு ஒரு நியாயம் இருக்கிற அதே சமயம் அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கலாமேன்னு யோசி என்று மென்மையாக எடுத்து கூறினான். தருண், அங்க அர்ஜுனோட நிச்சய வீட்டுல ஏதோ நடந்திருக்கு ரிஷி. யாரோ அங்க சொத்தை பத்தி பேசி இருக்காங்களாம். சொத்துக்காகவே அவங்க பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஜாடமாடையான பேச்சை கேட்டுட்டு தான் உங்க சித்தி உனக்கு கல்யாணம் செய்துக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் மற்ற எல்லா பேச்சும் வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதால நாங்க அம்மாவே பேசட்டும்னு விட்டுட்டோம். அண்ணா அதை நினைச்சுதான் வீட்டை விட்டு கிளம்பிட்டான் போலன்னு அர்ஜுன் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருந்தான்டா. அதோட என்னால தானே அண்ணன் வீட்டை விட்டு போனான்னு சொல்லி நீ கிளம்பின ஒரு மாசத்திலேயே அவனும் பென்சில்வேனியாக்கு வேலை வாங்கிட்டு போயிட்டானாம். நீ சொல்லாம கிளம்பி வந்துட்ட. அவன் சொல்லிட்டே கிளம்பி போயிட்டான். அண்ணனும் தம்பியும் ஒரு முடிவோட தாண்டா இருக்கீங்க. தலையை அழுந்த கோதிக்கொண்ட ரிஷிவர்மனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. தான் அவசரப்பட்டு தவறு செய்து விட்டோமோ என கலக்கமுற்றான். வாழ்க்கையில் எதுவும் சாஸ்வதம் இல்லை. காலையில் நன்றாக இருப்பவர் மாலையில் என்ன நிலையில் இருப்பாரோ யார் அறிவார்? அப்படி இருக்கையில் நடுவில் வரும் கோப தாபங்கள் அவசியமா என்ற எண்ணங்களுடன் கடந்த 2 நாட்களாகவே விளைய வந்தவனுக்கு இப்பொழுது தருண் கூறிய செய்தியும் சேர்ந்து கொள்ள மிகவும் குழப்பமுறலானான். கண்களை மூடி நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவன், தருண், நான் இப்ப என்ன செய்ய என்ற நண்பனிடமே வினவ, அதிலேயே மகிழ்ந்த தருண், நீ இதை கேட்கத்தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. அர்ஜுன் கிட்ட பேசு. பேசினாலே பாதி விஷயம் சரி ஆயிடும். இந்த விஷயம் பேசுனதுல இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் இன்னும் 2 நாள்ல க்ரூஸ்க்கு கிளம்புறேன் ரிஷி. வர எப்படியும் இன்னும் 6 மாசம் ஆகும். எப்போ ஃபோன் பேச முடியுமோ தெரியல. ஆனா அடுத்த முறை நாம பேசும் பொழுது நீ உன்னோட குடும்பம் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத தான் நான் பார்க்கணும் என்று முடித்தான். இணைப்பை துண்டித்த ரிஷிவர்மன் கண்களில் வலியுடன் மனைவியை நோக்கி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதிகா. ஏற்கனவே என்னென்ன பாவம் செஞ்சிருந்தனோ, இப்படி குடும்பத்தை விட்டு இப்ப கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் காதலர்களை பிரிச்ச பாவம் வேற எனக்கு என்று மனம் நொந்து கொள்ள, அவனின் வேதனை தாழாத ராதிகா ஆறுதலாக அவனின் முதுகை வருடி விட்டவாறே, ஷ், என்ன இது ரிஷி? எனக்கு தைரியம் சொன்ன என்னோட ரிஷியா இது? நீங்க ஒரு பாவமும் செய்யல. அர்ஜுனோட பேசுங்க, எல்லாம் சரி ஆயிடும் என்று சமாதானம் சொல்ல படபடப்புடனே தன் தம்பிக்கு அழைப்பு விடுத்தான் அவன். நடுங்கும் விரல்களால் அலைபேசியை பிடித்திருந்த ரிஷிவர்மன் தொடர்பு கிடைத்தவுடன் ஹலோ என்ற ஒற்றை வார்த்தையை உதிர்க்க, ரிஷி, ரிஷி நீயா? உன் நம்பர் தானா இது? ரிஷி என மறுமுனையில் இருந்து பதட்டத்துடன் ஒலித்தது ரிஷிவர்மனின் தம்பி அர்ஜுனின் குரல். சிலையாய் நின்றிருந்தவனை ராதிகா தோளை பற்றி உலுக்கி உயிர் பெற செய்ய தொண்டையை கனைத்து கொண்டு அர்ஜுன் என தயக்கத்துடன் அழைத்தான். தொண்டை குழியில் இருந்து சத்தமே வராமல் ரிஷி, ரிஷி என்று திரும்ப திரும்ப அந்த பெயரை மட்டுமே உச்சரித்த அர்ஜுன், நிஜமாவே நீதானா ரிஷி இது என்றான் இன்னமும் நம்ப முடியாமல். நான் தான் அர்ஜுன், நீ எப்படி இருக்க என்று கேட்டவனுக்கு குரல் வெளிவரவில்லை. எங்க ரிஷி போயிட்ட? எங்களை விட்டுட்டு எங்க போன என கண்ணீர் குரலில் கேள்வி எழுப்பியவன், எங்கடா போன? ஏண்டா போன? எப்படிரா போக முடிஞ்சது என்று அதையே கோபத்துடன் கத்தினான். அது உரிமையுள்ள கோபம், உரிமையுள்ள இடத்தில் வரும் கோபம். தங்களை கடந்த 1 வருடமாக தவிக்க விட்டவன் மீதெழுந்த நியாயமான கோபம். எங்கே இருக்கிறானோ, எப்படி இருக்கிறானோ என்று எண்ணி பதைத்திருந்தது. கோபமாக வெளிவந்தது. அதை புரிந்து கொண்ட ரிஷிவர்மனும் கண்களை இறுக மூடி திறந்து, அதையெல்லாம் விடு, நீ எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க சின்னம்மா என்று சின்ன குரலில் விசாரிக்க, அவனது தயக்கத்தை கவனித்த அர்ஜுன், இன்னமும் உனக்கு எங்க மேல கோபம் இருக்குல்ல ரிஷி என்றான் குரலில் வேதனையுடன். அதெல்லாம் இல்லடா என்று ரிஷி மறுக்கும் பொழுதே மறுமுனையில், கோபம் இல்லாமத்தான் இமெயில், ஸ்கைப், சோஷியல் நெட்வொர்க்னு எதுலையும் நாங்க உன்னை தொடர்பு செய்ய முடியாத படிக்கு எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்க போல. புது ஐடியா வழியாகவும் உனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியல என ஆவேசமாக கேள்வி தொடுத்தான் தம்பி. அவனது கேள்விக்கு என்ன பதில் என்று தெரியாமல் திணறியவன், அதே கோபம் இன்னமும் இருந்திருந்தால் இப்ப போன் பேசி இருக்கவே மாட்டேன் அர்ஜுன் என்று மெல்லிய குரலில் சமாதானம் செய்ய முயன்றான். நீ இங்க நியூ ஜெர்சியில இருந்து உன் வேலை விஷயமா தான் கிளம்பி போயிருக்கிறதா நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ரிஷி.
உன் லெட்டர் கிடைச்சதும் தான் நீ கிளம்பி போனதுக்கான காரணம் தெரிஞ்சது. அதை லண்டன்ல இருந்து போஸ்ட் பண்ணி இருக்கிற என்னதும் அம்மாவும் அப்பாவும் அங்க புறப்பட்டு போனாங்க. அங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தம்னு எல்லா இடத்திலும் தேடினாங்க. யூஎஸ் இந்தியான்னு மற்ற எல்லா இடத்திலும் ஆள் வச்சு தேடினாங்க. ஏன் ரிஷி, எந்த கோபமா இருந்தாலும் எங்களை கேட்டு எங்க கூடவே இருந்து சண்டை போட்டிருக்கலாம்ல? எங்களை எந்த அளவுக்கு வெறுத்திருந்தா முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு கிளம்பி போயிருப்ப. வருத்தத்துடன் கலங்கினான் அர்ஜுன். ரொம்ப எமோஷனலா இருந்த, மனசு கேட்கல அர்ஜுன் என்ற பதில் தந்தவன், சொல்லு, ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? நான் கேள்விப்பட்டது என்ன? நியூ ஜெர்சியில இருந்து பென்சில்வேனியாக்கு வேலையை மாத்திட்டியா? கல்யாணத்தை நிறுத்திட்டியாமா என பேச்சை மாற்றினான். ஆமாம் ரிஷி, பென்சில்வேனியாக்கு வந்துட்டேன். எப்படியும் என் கல்யாணத்துக்கு நீ எங்கிருந்தாலும் வருவேன்னு தான் இத்தனை நாளா சுத்திட்டு இருந்த. ஆனா இன்னமும் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சிட்டு இருக்கும்போது அந்த நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிடுச்சு ரிஷி. நீ எங்க இருக்கன்னு தெரியல. தருண் கிட்ட கேட்டா அவனும் ஒண்ணுமே சொல்லல. அதான் கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கும்போதே அண்ணன் இல்லாம கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு ஆஷா வீட்டுல சொல்லிட்டேன். ஆஷாவிற்கு வருத்தம் தான். ஆனால் எனக்காக காத்திருக்கிறதா சொன்னா. எதையுமே யோசிச்சு செய்ய மாட்டியா அர்ஜுன்? அண்ணனின் கோபத்தை சமாதானம் செய்ய முயன்றவனாக அர்ஜுன். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்லையே, நீதான் வந்துட்டியே. மறுபடியும் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கல்யாண ஏற்பாட்டை தொடர சொல்லணும். கல்யாணம் சிம்பிளா தான் செய்ய முடியும். அதனால் என்ன? எப்ப கிளம்புறேன்னு சொல்லு. எந்த பிளைட் முதல்ல கிளம்புதோ அதுல உடனே கிளம்பி வா என்ற சந்தோஷத்துடன் திட்டத்தை தீட்டலானான். இவன் என்ன சொல்கிறான்? எப்படி அது சாத்தியம்? பாட்டி இருக்கும் நிலையில் அவரை விட்டுவிட்டு? அர்ஜுன், போட்டது போட்டபடி இப்படி திடீர்னு எல்லாம் என்னால வர முடியாது. எனக்குத்தான் உங்க யார் மேலையும் கோபம் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சே. ஆஷாவை உடனே கல்யாணம் செய்துக்கோ. பாவம்டா அவ. இப்படி நினைச்ச மாத்திரத்துல கல்யாணத்தை நிறுத்தினா எவ்வளவு நஷ்டம், எத்தனை மனக்கவலை. எல்லாத்தையும் யோசிடா. நான் எப்ப முடியுதோ அப்ப சீக்கிரமே வர பாக்குறேன் என ரிஷிவர்மன் சொன்ன எதுவுமே அர்ஜுனின் காதில் கூட ஏறவில்லை. கோபம் இல்லை, விரைவில் வருகிறேன் என்று நிஜமாகவே சொல்கிறானோ, இல்லை இப்போதைக்கு தன் திருமணத்தை நடத்துவதற்காக ஒரு பேச்சுக்கு சொல்கிறானோ என்னவோ, யார் கண்டார்கள்? இந்த தருணத்தை விட்டால் ரிஷிவர்மனை இங்கே வரவழைக்க முடியாமலே கூட போகலாம் என்று நினைத்த அர்ஜுன், அப்படி உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்ததுன்னா இங்க உடனே கிளம்பி வரப்பாரு. இல்லைனாலும் எப்ப வர முடியுதோ அப்ப வா. ஆனா நீ வந்தாதான் நான் கல்யாணம் செய்துக்குவேன். அது மட்டும் நிஜம். உன்னை பிளாக்மெயில் செய்யறதுக்காக நான் இதை சொல்லல. நீ எங்க இருக்கேன்னு தெரியாத போது கல்யாணத்தை நிறுத்தினுவன் நான். இப்ப நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு நீ வராம நான் எப்படி கல்யாணம் செய்துக்குவேன்னு நினைச்ச என்று அவனுடைய நிலைமை ரிஷிக்கு புரியும்படியாக எடுத்து சொன்னான். அர்ஜுன், புரியாம பேசாத. இங்க எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு உடனே வர முடியாது அர்ஜுன், புரிஞ்சுக்கோ. ஒரு மகனாகவும் அண்ணனாகவும் உனக்கு பொறுப்புகள் இருக்கு ரிஷி, கடினமான குரலில் கூறியவன். டிசம்பர் 7 கல்யாண நாள். உனக்கு மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆ, அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்ல விட்டு போச்சு. குறித்த நாள்ல கல்யாணம் நடக்கலைன்னா ஆஷாவோட அப்பா எனக்கு அவரோட பொண்ணை எப்பவும் கல்யாணம் செய்து தர போறது இல்லைன்னு மிரட்டி இருக்கார். அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம் என ரிஷிவர்மனுக்கு மேலும் குற்ற உணர்ச்சியை தூண்டும் அளவுக்கு பேசினான். தம்பி பேசியதை கேட்டு ரிஷிவர்மன் பல்லை கடிக்க, மறுமுனையில் அம்மா அப்பா கிட்டையும் பேச, ரிஷி, உன் குரலை கேட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லாட்டி எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுதே, அந்த நம்பர் கொடுத்து அவங்களையும் உனக்கு பேச சொல்றேன், ஓகேவா என அடுத்த கோரிக்கையை முன் வைக்க, உனக்கு என்னுடைய காலிங் கார்டு நம்பர் தான் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். அதுல வேற சார்ஜ் கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கே அம்மா அப்பாவுக்கு இமெயில் அனுப்பிடுற அர்ஜுன் என்று தம்பியிடம் வாக்குறுதி அளித்தே பேச்சை முடித்தான். தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்த கணவனை கண்ட ராதிகாவுக்கு அவனை என்ன சொல்லி தேற்றுவது என விளங்கவில்லை. அர்ஜுன் பேசிய அனைத்தும் அவளது செவியிலும் விழத்தான் செய்திருந்தது. அவன் மீதும் குற்றம் சொல்ல முடியாது. தன் அண்ணன் தன்னுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் என்ற அவனது நினைப்பை எப்படி குறை கூறுவது? அர்ஜுனை பற்றி புரிந்து கொண்டவளுக்கு அவள் கணவனின் நிலையும் புரிந்துதான் இருந்தது. குனிந்திருந்த ரிஷியின் தலையை கோதியவாறே, ரிஷி என்று அவள் மெல்ல விழிக்க, அவன் பேசினதை நீ கேட்டுட்டுத்தானே இருந்த ராதிகா? எப்படி உளர்னாம் பாரு. ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவனுக்கு அவ்வளவு லேசா போயிடுச்சா? கல்யாணத்துக்கு பெண்ணும் மாப்பிளையும் இருந்தா போதாதா? நான் இதுக்கு வெட்டியா? லூசு தனமா பேசிட்டு இருக்கா? புரியுது ரிஷி. இவன் இப்படி பேசுறதை எப்படி எங்க வீட்டுல கேட்டுட்டு இருக்காங்க? ஆஷாவுக்கு கஷ்டமா இருக்காதா?
அவங்க வீட்ல எப்படி ஃபீல் செய்வாங்க? அவ காத்துட்டு இருக்கிறதா சொன்னாளாம். இவனும் சரின்னு சொன்னானாம். டென்ஷன் ஆகாதீங்கப்பா. இப்ப நான் அவனோட பேசலைன்னா என்ன செய்திருப்பான்? யோசிக்கவே மாட்டானா? என்று சீற்றத்துடன் பொரிந்தான். அந்த சீற்றம் அவனது அக்கறையினாலும் இயலாமையினாலும் வந்தது என்று புரிந்தவளுக்கு கண்கள் கலங்கியது. மனைவியின் பதிலை எதிர்பாராமல் ரிஷிவர்மனே தொடர்ந்து, போரூர்ல இருந்து பூந்தமல்லி போறதுன்னு நினைச்சிட்டான் போல. இங்க இருந்து அமெரிக்கா போறது. டிக்கெட் கிடைக்கணும். அப்படியே டிக்கெட் உடனே கிடைச்சாலும் பாட்டி இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாம எப்படி போறது? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் என்று படபடத்தவனுக்கு அவனுடைய மனைவியை பற்றியோ இல்லை தனக்கு திருமணம் நடந்ததை பற்றியோ அர்ஜுனிடம் தெரிவிக்கவில்லை என்பது சுத்தமாக நினைவில்லை. பேச்சின்றி தன் மென்மையான தொடுகையின் மூலமே அவனுக்கு ஆறுதல் அளிக்க முயன்ற ராதிகா யோசனையில் ஆழ்ந்தாள். அடுத்த நாள் காலையிலேயே திரும்பவும் அர்ஜுனிடமிருந்து இன்னமும் 9 தினங்களே திருமணத்திற்கு உள்ளது என்று நினைவுறுத்தும் மின் அஞ்சல் வர, அதை பார்த்து முந்தைய தின இரவை விட ரிஷிவர்மன் இன்னமும் கோபமாகி போனான். காலை மாலை என இரு வேளையும் விடாது அர்ஜுன் ரிஷிக்கு மின் அஞ்சல் மூலம் தூதுவிட்டு கொண்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல் ராதிகாவாலும் அவள் கணவனின் நிலையை பார்க்க முடியவில்லை. மரகதம் பாட்டிக்கு சுய நினைவு வந்துவிட்டாலும் அவர் இன்னமும் மருத்துவமனையிலேயே தான் இருந்தார். அங்கே அவருடனேயே ராதிகா உதவிக்கு தங்கிவிட, ரிஷிவர்மன் தான் அவனுடைய கடை, மெஸ், வீடு, மருத்துவமனை என்று அலைந்து கொண்டிருந்தான். மரகதம் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில், ரிஷி இங்க வாங்க, வந்து உட்காருங்க என்று ரிஷியின் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்த ராதிகா, நான் சொல்றத நிதானமா கேளுங்க ரிஷி. தருண் அண்ணா சொன்ன மாதிரி அர்ஜுன் கல்யாணம் உங்களால நடக்கலைன்னா உங்களால தாங்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த பாவமும் நமக்கு வேண்டாம். அதனால என்று தயங்கி நிறுத்தி அவனது முக மாற்றத்தை கவனித்தாள். அதனால என்று நெற்றியில் முடிச்சு விழ கேட்டு நிறுத்தினான் ரிஷிவர்மன். அதனால அர்ஜுன் கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க என்று அவள் முடிப்பதற்குள், புரியாம பேசாத ராதிகா. பாட்டி இப்படி இருக்கும்போது நாம எப்படி போறது என்றான் கடுப்புடன். நான் இங்கேயே இருங்க, நான் சொல்லி முடிச்சுடுறேன். பாட்டிய வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போன பிறகும் அவங்கள விட்டு என்னால அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது. அதனால நான் வர்றது இப்போதைக்கு சாத்தியப்படாது. ரிஷி, நீங்க உங்க தம்பி கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. பாட்டி பூரண குணமானதும் நாம 2 பேரும் இன்னொரு முறை போயிட்டு வரலாம் என்று அவளை முறைத்து பார்க்க மட்டுமே முடிந்தது அவளது கணவனால். தம்பி ஒரு புறம், கட்டிய மனைவி ஒரு புறம் என்று இருவரும் மாறி மாறி ஓதியதில் அவனது முழு சம்மதமின்றியே ரிஷிவர்மன் அமெரிக்கா கிளம்ப, கடைசி நேர டிக்கெட் வாங்க மற்றும் இதர எல்லா ஏற்பாடுகளும் செவனே நடந்தேறியது. உங்க தம்பி அர்ஜுன் கல்யாணத்துக்கு நீங்க போய்த்தான் ஆகணும் என்று ரிஷிவர்மனை கட்டாயப்படுத்திய ராதிகாவுக்கு அவன் அமெரிக்கா கிளம்புவது உறுதியானதில் இருந்தே ஏதோ இனம் புரியாத உணர்வு இருந்து கொண்டே தான் இருந்தது. சரி, இது தங்களுக்கு திருமணமானதும் வரும் முதல் பிரிவு. அதனால் தான் இப்படி என்று அவளையே சமாதானப்படுத்தி கொண்டவளுக்கு அவன் கிளம்புகிற நாள் வரையில் கூட அந்த உணர்வு அடங்க மறுத்தது. உள் உணர்வை மொழிபெயர்க்கும் அசாதாரண திறன் மட்டும் ராதிகாவுக்கு இருந்திருந்தால் ரிஷியை வெளிநாட்டுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி இருப்பாளா இருந்திருக்கும். விமான நிலையத்திற்கு புறப்பட இன்னமும் 1 மணி நேரமே மிச்சம் இருக்க, மனைவியை தன் கை இருப்பிலேயே வைத்து கொண்டு, ரதி, நான் அடுத்த வாரமே இங்க வந்துடுவேன் என்று மெல்லிய குரலில் ரிஷிவர்மன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கண்ணீர் வடிக்க தயார் நிலையில் இருப்பது போல ராதிகாவின் முகவாட்டத்தை வெளிப்படுத்தியது. அது வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் என் ரதி அழக்கூடாது. வேளா வேளைக்கு வயிறார சாப்பிடணும். புருஷனையும் எப்போவாவது நினைச்சுக்கணும். என் ரதி சமத்து பொண்ணா, அவள் உடம்பையும் பார்த்துக்கணும். அப்பப்போ உன் புஜிகிட்ட ஃபோன் பேச நேரம் ஒதுக்கிக்கணும் என்று அவளது வெண்டை விரல் ஒவ்வொன்றையும் மடக்கி விட்டபடியே கணவன் சொன்னதை கேட்டு கழுக்கென்று சிரித்தாள் அவனது மனைவி. என்னத்துக்கு சிரிப்பு என்பது போன்று ஏறிட்டவனிடம், பஜ்ஜிகிட்ட ஃபோன் பேசணும்னு சொன்னீங்களே, வாழைக்காய் பஜ்ஜிகிட்ட பேசணுமா இல்லை வெங்காய பஜ்ஜிகிட்டையான்னு யோசிச்ச சிரிப்பு வந்தது என கண்களை மலர்த்தினாள். அன்னைக்கு நீதானே நான் பஜ்ஜின்னு சொல்லி கொஞ்சின புன்னகையை பெரிதாக்கி, சொத்தா அது பஜ்ஜி இல்ல ரிஷி, புஜ்ஜி என திருத்தம் செய்தாள். புஜ்ஜி புஜ்ஜி
என 2 முறை சொல்லிக்கொண்டு மனதில் நிறுத்திக் கொண்டவன், ஓகே, அப்பப்போ உன் புஜ்ஜிகிட்ட ஃபோன் பேச நேரம் ஒதுக்கிக்கணும் என சொல்லி அவளது சுண்டு விரலை மடக்கி விட்டான். போன தடவ அந்த பாயிண்ட் சொல்லும்போதே என் கட்டை விரலைத்தான் மடக்கி விட்டீங்க என சிணுங்கலாய் அவள் நினைவூட்ட, அடடா ரதி, முடியல. ஏதோ ஒரு விரல மடக்கறேன். எந்த விரல மடக்கறேன் என்பதா இப்ப முக்கியம்? என்ன சொல்றேன் என்பதுதான் முக்கியம் என மனைவியின் நெற்றியில் செல்லமாய் முட்டினான். நீங்க என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காம, அங்க அர்ஜுன் கல்யாணத்துல எல்லார்கிட்டயும் கலகலப்பா இருக்கணும். அவங்க கிட்ட பழைய விஷயங்களை எல்லாம் பேசி சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க ரிஷி. உன்னை நினைக்காம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ரதி. ஐ வில் மிஸ் யூ என்றபடியே அவளது காதோரத்து கேசத்தை கோதிவிட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.